அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த போலன்ஸ் வச்சு ஜடையில் வைக்கிற மாதிரி, தலையில் வைக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த போலன்ஸுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். கோல்டன் கம்பி, க்ரீன் கலர் டேப்பு, போலன்ஸ். என்னென்ன போலன்ஸ் கலர் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். டார்க் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், க்ரீன் கலர். சரிங்களா? அப்போ அந்த கம்பியை வந்து ரெண்டாக மடித்து ரெண்டு சைடும் அவ்வளோ ஒரு ஒன்றோடு ஒன்று சுற்றிட்டு வரணும். எப்படி 1/1 சுற்றிட்டு வரேன் பாருங்கள். அது 1/1 சுற்றிட்டு வரணும். சரிங்களா? அப்படி சுற்றும் போது தான் நல்ல ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். சரிங்களா? அழகாக அப்படி சுற்றிட்டு வரணும். எப்படி பாருங்கள், எப்படி சுற்றுறேன் பாருங்கள். ஜடை பின்னுற மாதிரி அப்படியே கயிறு பின்னுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். சரிங்களா? பாருங்கள் எப்படி சுற்றுறேன்ட்டு. ஃபுல்லாகவே சுற்றணும். சரிங்களா? அது ஃபுல்லாக சுற்றிட்டோம்னா கொஞ்சம் ஸ்டிப்னஸ் கிடைக்கும். ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக சுற்றணும். அப்படியே சுற்றினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். அந்த கம்பி வந்து ஒரே கம்பி மாதிரி திக்காக நல்லா இதுவாக இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக எப்படி பாருங்கள், எண்டு வரைக்கும் சுற்றணும் பாருங்கள். சுற்றிட்டு அதை என்ன செய்யணுன்னா, நல்லா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கரெக்டாக சுற்றி வந்துட்டு அதை அப்படியே வந்து ரெண்டு சைடும் வந்து ஹோல்ஸ் வைக்கணும். நீட்டாக எவ்வளோ பெரிய லாங்காக வந்துருக்கு பார்த்திங்களா, அதை வந்து ரெண்டு சைடும் வந்து ஹோல்ஸு. அதை நம்ம நாடா வைப்போம் பார்த்திங்களா, அந்த கருப்பு கலர் நாடா ரெண்டு சைடும் கட்டுறதுக்கு, அதுக்காக வந்து ரெண்டு சைடும் வளைவாக ரவுண்டாக வந்து இடைவெளி விட்டு அழகாக செய்யணும். சரிங்களா? ரவுண்டு ஷேப், அந்த நாடா உள்ளே போகிற அளவுக்கு, கையை உள்ளே போகிற அளவுக்கு அழகாக சுற்றணும். சரிங்களா? அது பாருங்க, அழகாக அந்த வளைவு வர மாதிரி சுற்றணும். ரெண்டு சைடும் சுற்றிட்டு சுற்றணும் பாருங்கள். அப்படி கரெக்டாக அந்த கம்பி வந்து நம்ம ஜடையில் வந்து குத்தக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து ஒன்று செய்யணும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி ஒரு கிரிப்பே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அந்த கம்பி வந்து அழகாக பார்த்து செய்யணும். அதுக்கடுத்தது என்ன செய்யணும்னா, ஃபுல்லாக பாருங்கள் சுற்றியாச்சு பார்த்திங்களா, ரெண்டு சைடும் ஹோல்ஸ் வச்சு அழகாக ஸ்ட்ரிப்பாக சுற்றியாச்சு. அடுத்தது இந்த க்ரீன் கலர் டேப். அந்த டேப் வந்து அது வந்து ஏற்கனவே வந்து கம் அதில் இருக்கும். நல்லா இழுத்து வச்சு அழகாக க்ரீன் கலர் டேப்பை சுற்றணும். எப்படி இழுத்து வச்சு சுற்றணும்னா அது விரிவுத்தன்மையோடையது. அது விரிஞ்சு அழகாக காணப்படும். சரிங்களா? விரிவுத்தன்மையோடதுனால அது விரிஞ்சு அழகாக காணப்படும். நல்லா அழகாக வச்சு சுற்றணும். சுற்றும் போது நல்லா ஸ்டிப்னஸ் கிடைக்கும். நல்ல ஒரு அழுத்தமான வளைவு கிடைக்கும். சரிங்களா? அப்படி அழகாக சுற்றிட்டு வந்தால் தான் அது காம்பு மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் வந்து லீப் இதை பெட்டல்ஸ் வைக்கும்போது க்ரீன் கலர் டேப் தானே சுற்றுவோம். அதே மாதிரி கம்பிலையும் வந்து க்ரீன் கலர் டேப் சுற்றினா அது காம்பு மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் காம்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக திரும்ப ரிட்டன் சைடு திருப்பி சுற்றணும். அப்போனா அந்த ஸ்டிப்னஸ் வந்து கிடைக்கும். திரும்ப இந்த சைடு திருப்பி அதே மாதிரி சுற்றணும். சுற்றிட்டோம்னா ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். சரிங்களா? எப்படி பாருங்கள், ஃபுல்லாக எண்டு வரைக்கும் சுற்றியாச்சா, திரும்ப அதே திருப்பி இந்த சைடு சுற்றுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ் கிடைக்கும். சரிங்களா? அழகாக சுற்றிட்டு ரெண்டு சைடும் சுற்றிட்டு எப்படி பாருங்கள், ஃபுல்லாக எண்டு வரைக்கும் சுற்றிட்டு வராங்க பார்த்திங்களா. சுற்றிட்டு அழகாக எண்டு வரைக்கும் சுற்றிட்டு வரணுமா, சுற்றிட்டு அதை எடுத்து வச்சிடணும். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் சுற்றிட்டு வராங்க பாருங்கள். ஃபுல்லாக நல்லா இழுத்து சுற்றணும்னா, ஆல்ரெடி கம் இருக்கிறதுனால அதில் பசை இருக்கிறதுனால ஒட்டிக்கும். சரிங்களா? நம்ம பசை வச்சு ஒட்டணும் எது செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. இந்த மெட்டீரியல் எல்லாம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? கம்மி ரேட் தான், ஹோல்சேல் ரேட் தான், கம்மி ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போது டேப் சுற்றியாச்சு. டேப் சுற்றிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, போலன்ஸ் வைக்க போகிறோம். நம்ம அது என்ன போலன்ஸ் வைக்க போகிறோம், என்ன கலர் வைக்க போகிறோம்னா, டார்க், இப்போ பாருங்கள் 3 கலரும் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா. டார்க் பிங்க் கலர் வைக்க போகிறோம். ஒரு அழகாக பிரித்து வச்சுட்டு ஒரு 3 செட்டாக வச்சு அழகாக நம்ம வந்து அந்த கம்பிலே, அது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அந்த காம்பில் க்ரீன் கலர் காம்பு இருக்கும், அதை வச்சு அழகாக சுற்றிட்டு வரணும். அதுவும் கம்பி மாதிரி தான் இருக்கும். நம்ம வச்சு சுற்றிட்டு வரணும். சுற்றிட்டு 1/1 அப்படியே அழகாக ஸ்டிப்பாக சுற்றிட்டு வரணும். அதே மாதிரி அந்த லைட் பிங்க் ரெண்டு சைடும் வர மாதிரி 5 3 பெட்டல் 5 பெட்டல் சுற்றிட்டு வரணும். சரிங்களா?
அதே மாதிரி சுற்றிட்டு அழகாக நீட்டாக அழகாக சுற்றிட்டு வரும்போது ரொம்ப ஸ்டிப்னஸ் அழகாக கிடைக்கும் நமக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே இடைவெளி விடாமல் அழகாக சுற்றணும். சரிங்களா? அடுத்தது லைட் பிங்க் எடுக்கணும். பாருங்கள் எப்படி அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? லைட் பிங்க்கு. அடுத்தது லைட் பிங்க் எப்படி எடுக்கணும்னா அதே மாதிரி 2 நம்ம வச்ச இடைவெளி விடாமல் வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கிரிப்னஸ் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த 2 ரோஸ் கலருக்கு நடுவில் லைட் ரோஸ் வைக்கிறோம். அந்த மாதிரி நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வச்சு செய்யும் போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி வந்து பாருங்கள், திரும்ப வந்து அந்த பிங்க் கலரை வைக்கணும். அடுத்தது க்ரீன் கலர் வைக்கணும். அந்த இடைவெளி விடாமல் வச்சோம்னா அழகாக இருக்கும். இப்போ டார்க் லைட் பிங்க்கும் எப்படி அழகாக கலர் மேட்ச் ஆகுது பாருங்கள். அவ்வளோ ஸ்டிப்னஸ் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி க்ரீன் கலர் எதுக்கு இருக்குன்னா லீப் மாதிரி இருக்கும். அழகாக லீப் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் க்ரீன் கலர் சேர்த்து வைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வச்சு செய்யும் போது தான் அதனுடைய அழகே தெரியுது. சரிங்களா? அழகாக இந்த திருமணத்துக்கு போகும்போதோ இல்லை திருமணத்துக்கு யாராச்சும் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு கைத்தொழில் மாதிரி தான். ஈஸியான மெத்தடில் செய்ய வேண்டியது தான். சரிங்களா? இது கைத்தொழில் மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும். இது போலன்ஸ் வந்து கம்மி ரேட்டில் தான் கிடைக்குது. அதை வாங்கிட்டு அழகாக ஒரு செட்டு வாங்கினாலுமே இந்த 3 கலர்ஸே வந்து கம்மி ரேட் தான். அப்புறம் அந்த டேப்பு, அந்த கோல்டன் கம்பி எல்லாமே வந்து வாங்கி செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த கல்யாணம், அந்த வளைகாப்பு, அதுக்கடுத்து வந்து இந்த பிறந்த நாள் அந்த மாதிரி செஞ்சு அழகாக நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ.